ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த மகா ஜோதியின் எல்லையைக் காண பிரம்மா அன்னமாகவும் மகாவிஷ்ணு வராகமாகவும் கடும் முயற்சி செய்தனர். ஆனால் இருவராலும் அந்த ஜோதி பிழம்பின் எல்லையை எட்ட முடியவில்லை. இந்த நிலையில் தானே நுனியை கண்டதாக பிரம்மா பொய் கூறினார். அதற்கு சாட்சியாக தாழம்பூவை காட்டினார். ஆனால் அனைத்தையும் அறிந்த ஈசன் அங்கே தோன்றி பிரம்மாவின் பொய்யை உலகிற்கு வெளிப்படுத்தினார். கோபம் கொண்ட சிவன் பூலோகத்தில் பிரம்மாவிற்கு தனியாக கோவில்கள் இருக்காது என்றும் பூஜைகளில் தாழம்பூவிற்கு இடமில்லை என்றும் சாபம் அளித்தார். பின்னர் அந்த மகா ஜோதி குளிர்ந்து இந்த மண்ணில் அருணாச்சல மலையாக நிலை பெற்றது. இந்த புனித மலை 4 யுகங்களில் 4 வடிவங்களை எடுத்தது. சத்தியயுகத்தில் விண்ணை தொடும் நெருப்பு மலை, திரேதா யுகத்தில் மாணிக்கங்கள் ஒளிரும் இரத்தின மலை, துவாபர யுகத்தில் ஜொலிக்கும் தங்கமலை, கலியுகத்தில் நாம் இன்று காணும் இந்த கல்மலை. இருப்பினும் உலகிலேயே பிரம்மாவிற்கென ஒரு அபூர்வ கோவில் எங்கே உள்ளது? வருடத்திற்கு ஒரு முறை தாழம்பூவை சூடும் அந்த விசேஷ நாள் எது? இதை பற்றி விரிவாக அறிய மறக்காமல் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், என்னை பின்தொடருங்கள். விபி